உபாதான திரவியமாக வெள்ளியை கொண்டு கண்ணன் பெருமான் எழுந்தருள பண்ணியிருக்கார். இன்னொருத்தர் வேறொரு திரவியத்தால எழுந்தருள பண்ணியிருக்கார். ரெண்டுலயும் கண்ணன் இருக்கார்ன்ற எண்ணம் ஏற்படுறது இல்லையே. இவர் வெள்ளி கண்ணன், இவர் தங்க கண்ணன், இவர் செம்பு கண்ணன், இவர் மண் கண்ணன் தான் நாம சொல்றோம். அவர் கண்ணன்னா கண்ணனோட வெள்ளியும் தங்கமும் வசதியா போயிடுமா? அவரை கண்ணன்னு பார்க்கறதுக்கே நமக்கு தெரியலையே. பரமாத்மாவையே அப்படி பார்க்கறதுக்கு நமக்கு தெரியலையே, ஜீவாத்மாவையா அப்படி நம்ம பார்க்க போறோம்? அந்த மாதிரி ஒரு நாளும் தோன்றது இல்லை. நம்ம பிரகிருத்தியினுடைய சம்பந்தம் அப்படி உரைப்பு நமக்கு. இதை வச்சு பேதத்தை எங்க பார்க்கலாம்னு சொல்றமே ஒழிய, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு இருக்கக்கூடியதா இருக்கிற ஏகாகாரத்துவத்தை நம்ம பார்க்கவே முடியறது இல்லையே. விபுவான பகவத் ஸ்வரூபத்தையே நம்மளால பார்க்க தெரியலன்னா அந்த மாதிரி அணுவான ஜீவஸ்வரூபத்தையே அப்படி பார்க்க போறோம்.